சண்டே ஈவினிங் இத்தனை நாள் வரைக்கும் திருவண்ணாமலையில தான் கிரிவலம் போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில்கிட்டேயும் கிரிவலம் போவாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. அம்மாவுக்கு தான் யாரோ சொல்லியிருக்காங்க. சரி இந்த மந்த் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நேற்று பௌர்ணமி இல்லை. ஸோ கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஒரு 5க்கு மேலே தான் கிளம்பி கோயிலுக்கு போனோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் அம்மா வந்து திருவண்ணாமலை கிரிவலம்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதோ வந்துரும்னு சொல்லி மணிக்கணக்காக நடக்க விட்டதில்ல. என்னால் ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்ட் எடுத்து வைக்கவும் முடியல. கடைசியாக வாமிட் வேறு. இதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு அன்றைக்கி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலேயே போயிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதுக்கப்புறம் எல்லா டைமுமே நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தேன். அத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்து ஈவன் கால்வலி வந்தாலுமே நான் நடக்கிறப்போ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இது பார்த்திங்கன்னா சின்னமலை தான். ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே முடிச்சிட்டோம். அண்ட் வந்ததும் கோயிலில் பிரசாதமும் கொடுத்துட்ருந்தாங்களா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம்.